ஆண்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் எளிய வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னோட வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ என்னன்னா மனசு விட்டு பேசணுங்க. அதாவது எதையுமே வந்து மனசு விட்டு பேசிட்டா நம்மளோட மனசில் இருக்க பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து மனசு விட்டு பேசணும். நம்ம மனசில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து வெளியில் சொல்லிடணும். யாருக்கிட்டையாவது உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட அதாவது உங்களுக்கு வந்து யாரை பிடிக்குமோ அவங்கக்கிட்ட உங்களோட மனபாரத்தை இறக்கி வைக்கலாம். சரிங்களா? எல்லா பிரச்சனைகளையுமே நீங்களே வந்து சுமக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி சுமக்கும்போது வந்து மனசு கஷ்டமாகி வெயிட்டாகி ஒரு மாதிரி கனமான எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. சரிங்களா? நம்மளால தெளிவாக எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நண்பர்கிட்டையோ இல்லை வந்து உங்களோட ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் கிட்டேயோ அன்னைக்கு நடந்த விஷயங்களை வந்து நம்ம மனசு விட்டு பேசணும். சரிங்களா? அப்படி பேசும்போது என்னன்னா நம்ம மனசில் இருக்கிற சுமை வந்து குறைய ஆரம்பிச்சோம். பகிர்தல்னால வந்து பாதி மனப்பாரத்தை குறைக்க முடியும். சரிங்களா? அதனால் வந்து உங்கள் கஷ்டத்தை வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட உங்கள் நண்பர்கிட்ட உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டையோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களோட கஷ்டங்களை மனபாரத்தை சொல்லுங்கள். சரிங்களா? அப்படி சொல்லும்போது உங்களோட மனசு கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து நோ சொல்ல பழகிக்கணும். எதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் நோ சொல்லணுங்கிறது இல்லை. ஆக்சுவலாக யார் என்ன வேலை சொன்னாலுமே வந்து அது எல்லாமே நோன்னு சொல்லாமல் இது இழுத்து போட்டுட்டு சுமக்கிறது. சரிங்களா? யார் என்ன சொன்னாலுமே சரி நான் பண்ணிக்கிறேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இழுத்து போட்டு கஷ்டப்படுறது. சரிங்களா? அப்படி பண்ணாதீங்க. எதுக்கு அப்படி கஷ்டப்படுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு நேரம் வேணும். சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அதனால வந்து மற்றவங்களோட வேலைகளும் நீங்கள் இழுத்து போட்டு சுமக்காதீங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படிலாம் இருக்கவே முடியாது. சரிங்களா? எல்லா வேலைகளையுமே வந்து தான் தலையில் போட்டுக்காதீங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் நேரமும் நிம்மதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்குங்க. நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. சரிங்களா? முடியாத விஷயங்களுக்கு அன்பாக மறுப்பு தெரிவிச்சிருங்க. சரிங்களா? அப்படி சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா அது உங்களோட உடம்பை தான் பாதிக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காது. மற்றவங்கள கஷ்டத்தை நீங்கள் இழுத்து போட்டுட்டு சுமக்காதீங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா தனிப்பட்ட நேரம் உங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து தனிப்பட்ட நேரம் ஒதுக்கணும். சரிங்களா? ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் வந்து மொபைலை தள்ளி வச்சுட்டு வாக்கிங் போகலாம், ஒரு புக்ஸ் படிக்கலாம், இல்லை ஒரு பாட்டு கேட்கலாம். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஒதுக்கி அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக ஒதுக்குங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து என்னென்னா அப்படி பண்ணும்போது வந்து உங்கள் மனபாரம் குறையாததுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அந்த தனிமை உங்கள் மனசை வந்து ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஒரு உணர்வை வந்து ஏற்படுதுன்னு. சரிங்களா? தனிப்பட்ட நேரம் தினமும் ஒரு 20 நிமிடம் வந்து மொபைலை தள்ளி வச்சுட்டு மொபைல் பார்க்காதீங்க. அதை நீங்கள் உங்களுக்குன்னு ஒதுக்குற நேரத்தை மொபைல் பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா, இல்லை டான்ஸ் ஆட தெரியுமா, இல்லை வந்து ஒரு கவிதை எழுதுங்களா, இல்லை சமைக்க தெரியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து அந்த டயத்தில் செய்யுங்க. அப்படி பண்ணும்போது வந்து மைண்டு ஃப்ரீ ஆகும். ஓகேங்களா? இல்லாட்டி வாக்கிங் போகலாம். வாக்கிங் கூட போனால் உங்கள் மைண்டு இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது மற்றவங்கள பார்க்கும்போது உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகலாம். சரிங்களா? இப்படி பண்ணும்போது உங்கள் மனசில் இருக்கிற மன அழுத்தம் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமையும். ஆண்களின் மன அழுத்தம் மட்டும் இல்லைங்க, பெண்களுக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா வந்து மனசு விட்டு பேசணும். உங்கள் நண்பர்கிட்ட இல்லை ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ இருக்காங்க, உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து அன்றைக்கி நடந்த விஷயங்களை வந்து மனசு விட்டு பேசிடுங்க. அப்படி பேசும்போது வந்து மனசில் இருக்க பாரம் வந்து பாதியாக குறைஞ்சிரும். அடுத்து வந்து மற்றவங்க வேலைகள்லாம் வந்து நீங்கள் இழுத்து போட்டு சுமக்காதீங்க. சரிங்களா? அதாவது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அதாவது இந்த வேலையை வந்து இவ்வளோ எனக்கு வேலை இருக்குது அதனால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுப்பு சொல்ல பழகிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி உங்களோட பிடிச்ச விஷயங்களை அந்த நேரத்தில் நீங்கள் பண்ண பழகிக்கணும். சரிங்களா? அது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது, உங்கள் மைண்டுக்கு நல்லது. அதனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், மன அழுத்தம் குறையும். சரிங்களா? நீங்கள் வந்து மன அழுத்தத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்து ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.